ஔவை சொல்றார், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். நம்ம கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உறவுன்னு நினச்சி தைரியமாக இருக்காத. ஏன்? உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. சில வியாதி இருக்குடா, நீ பிறக்கும் போதே உன் உடம்புல பிறந்திருக்கும். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. அப்புறம் உடன் பிறவா மாமலையில் மருந்துண்டு அம்மருந்து போல்வாரும் உண்டு. எங்கேயோ ஒரு மலையில் வளர்ற ஒரு மருந்து உன் உடம்புல வர்ற நோயை தீக்கும். ஆனால் உன் கூட பிறந்ததே ஒரு நோயாக இருந்தாலும் இருக்கும். உடன் பிறந்தே கொல்லும் வியாதினா என்ன? இப்போது நீங்கள் எல்லாருக்குமே உறவினர்களை பற்றிய அனுபவம் இருக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நடந்த விஷயந்தான். நான் மும்பை தமிழ்ச்சங்கத்தில் பேச போனப்போ தமிழ் மொழியில் ஒரு சின்ன எழுத்து மாறிட்டால் கூட அர்த்தம் மாறிடும், பிரச்சனை ஆயிரும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க, அவருக்கு பண முடிப்பு கொடுக்குறாங்க, தலைவருக்கு நிதி வழங்கும் விழான்னு ஏற்பாடு பண்ணாங்க. அழைப்பிதழ் பார்த்துட்டு தலைவர் ரொம்ப கோவமாயிட்டார், டென்ஷன். ஏன்னா தலைவருக்கு நிதி வழங்கும் விழான்னு அடிக்கிறதுக்கு பதிலாக தலைவருக்கு திதி வழங்கும் விழான்னு அடிச்சிட்டார். ஒரு எழுத்து. தலைவர் திதி வழங்கிறதுக்கு அவரை கூட்டிவா விழா நடத்துவாங்க. இதை நம்ம மேடையில் சொல்லிட்டு இறங்குனாங்க மும்பையில். அப்போ நம்ம தமிழ் ஆட்கள் தான். நான் சொன்னேன், சார் நீங்கள் வேடிக்கையாக சொன்னீங்க போல், இங்கே நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சொல்லுப்பார். அண்ணன் தங்கச்சி உடன் பிறந்தவர்கள், அவ்வளோ பாசமாக இருந்தவங்க. கல்யாணம் ஆச்சு தங்கச்சிக்கு, அப்புறம் அண்ணனுக்கு ஆச்சு. வந்தவங்களால் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இப்போது உறவு இல்லாமல் போச்சு. சின்ன வயசுலேயே வந்த உறவு தான் இப்போ உறவு இல்லாமல் போச்சு. அண்ணனை பற்றி பேசினாலே புருஷனுக்கு கோவம் வரும், தங்கச்சியை பற்றி அண்ணன் பேசினா அவன் முண்டாட்டிக்கு கோவம் வரும். இப்போ தங்கச்சி பிள்ளைக்கு கல்யாணம். இன்விடேஷன் போட்டு எங்கள் அண்ணனை கூப்பிடணும்னு அந்த அம்மா ஒத்த காலில் நிற்கிது. கணவன் ஒத்துக்கலை. அவன் ஒரே பிஹேவ் பண்ணுவான், அவனை எங்கே கூப்பிடுறது? இல்லை எங்கள் அண்ணன் ஒரேன்னு என்னவோ சொல்லி சரி அண்ணன் பேரையும் இன்விடேஷனில் போட்டாச்சு. நேரில் போய் நீங்களும் வாங்கன்னு வம்பு பண்ணி கணவனை கூட்டிகிட்டு போது ஒரு தாப்பாள தட்டில் இன்விடேஷன் வச்சு பழங்கள்லாம் வச்சு கொண்டு கொடுத்தா, இவன் முறுக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே அண்ணன். இன்விடேஷனை கையில் அப்படி எடுத்து பார்த்தவன் இன்விடேஷனை தூக்கி அடிச்சுட்டு, என்னை அவமானப்படுத்தணும்னே இப்படி பண்ணுறியா நீ? எவ்வளோ நாளாக என்னன்னா உறவை புதுப்பிக்க வந்த? என்னடான்னா தாய் மாமன்னு அடிக்கிற இடத்துல அவன் நாய் மாமன்னு அடிச்சிட்டான். நடந்த விஷயம் இது. ஒரு சின்ன எழுத்து. அப்போது உறவு கூட பிறந்த உறவாக கூட இருக்கட்டும், நெருக்கமான உறவாக இருக்கட்டும், அவங்க நமக்கு உற்ற துணையாக இருப்பாங்கன்னு நீங்கள் எப்போவுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு ராமாயண கதை தெரியும். ராவணன் கூட பிறந்த தங்கச்சி சூர்பனகை. சூர்பனகை முதல் தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் கம்பர். காட்டில் ராமன் இருக்கான், இலக்குவன் இருக்கான், சீதை இருக்கான். ராமன் தனியாக இருக்கிற நேரத்தில் ராமனை பார்த்து ஆசைப்பட்டா சூர்பனகை. இதான கதை. இவனை பார்க்குறாளாம், அதை கம்பன் எழுதுகிறான். நீல மாமணி நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மொயம்பு நாள். அண்ணன் நீல நிறமணி நிறத்து வேந்தன், மூல நாசம் செய்ய வந்தவள். அண்ணனை அழிக்கிறதுக்குன்னே வந்திருக்கா. எப்படின்னா, மேலை நாள் உடலோடும் உயிரோடும் பிறந்து, யார் கம்பன் எழுதுறான், மேலை நாள் உயிரோடும் பிறந்து தான் விளை காலம் ஓர்ந்து உடன் உரை கொடிய நோயனாள். கம்பனே என்ன சொல்கிறான், மறந்துடாத, நீ பிறக்கும் போதே உன் உயிரோடு சேர்ந்து ஒரு நோய் ஒட்டிகிட்டு வரும்டா, வந்திருக்கும். அதை தான் சொல்கிறாங்க ஜெனட்டிக்ன்றாங்கல்ல. ஜெனட்டிக் நோய்னா என்ன? அப்புறம் இல்லை, நீங்கள் சுகர்னு வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரால்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் உடம்பை மெயின்டைன் பண்ணாலும், நான் கூட சொல்கிறது உண்டு, அம்மா அப்பா கிட்டேருந்து சொத்து எதுவும் வரலாம் கூட சுகர் உட்காந்துருது.
அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல, உடலினை உறுதி செய்ன்னு பாரதி ஏன் சொல்லுகிறான் என்றால், இளமையில் கூட இந்த உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்டுரும், ஆனால் வயது போக போக உடம்பு சொல்கிறத தான் நம்ம கேட்கணும். இளமையில் நான் நினச்சா அப்படி துள்ளி எரிஞ்சு ஓட முடியும், ஆனால் வயதாயிடுச்சுன்னா என் முட்டிக்கிட்ட நான் அனுமதி வாங்கணும். எந்திரிக்கட்டுமா? ஏன் கேட்காம எந்திரிச்சோம்னா முட்டி முறுக்கிச்சுன்னா அவ்வளோதான். அப்போது உடலினை உறுதி செய்ய ஏன் சொல்லுகிறான் பாரதி திரும்பி திரும்பி என்றால், திரும்ப திரும்ப அதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், ஒன்றை வைத்துக்கொள்ள வேண்டும் மனதில். நாம் எவ்வளவு வாழ்நாட்கள் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதான் பெரியவங்க சொன்னாங்க, பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. எந்த தேதியில் பிறக்க போகிறோம், எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்க போகிறோம், எந்த ஊரில் எந்த நாளில் நம்ம டிசைட் பண்ணோமா? இல்லை. எப்போ இறக்க போகிறோம், எந்த ஊரில், எப்படி நமக்கு டெத் வரப்போகுது தெரியுமா? தெரியாது. அப்போது இறப்பு இத்தனை நாள்னு இறைவன் எழுதி வச்சிருந்தா கூட ஒரு விஷயத்தை தான் இறைவன்கிட்ட கேட்கணும். என்னன்னா, இறைவா, என் வேலையை நானே செய்து கொள்ளும்படி என்னை வாழவை. அவ்வளவுதான். அப்போ அதுக்கு தான் இளமையிலேருந்தே உடலினை உறுதி செய்யன்னு பாரதி. என் சட்டையை நான் போட்டுக்க முடியணும்ல. என் சட்டையை போடுறதுக்கே நான் என் மகனோ மகளோ யாரில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தேன். அப்போது இதுதான் இறைவனிடம் கேட்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்னை நன்றாக வைத்திருப்பதற்கு நன்றி இறைவான்னு சொன்ன. நன்றி, என் வேலையை நான் செய்துக்கிறேன், நான் இன்னொருத்தரை எதிர்பார்க்காம வாழ்ந்துட்டேன்னா போதும், அவ்வளவுதான். பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, உடல் வேலையை செய்வதற்கு கூட இன்னொருத்தரை எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக அர்த்தம், நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததாக அர்த்தம். அதுதான். அது இளமையிலேருந்தே சரியாக இருக்கணுமா? நீங்கள் பாரதி தானே உடலினை உறுதி செய்ய சொன்னவன். பாரதிதாசன் பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு விஷயத்தை எழுதுகிறார். தெருவில் நடந்து வந்துட்டுருக்கான் பாரதி, கூட பாரதிதாசன் வரார். எதிர்க்க ஒரு பையன், சின்ன வயசு பையன், ஒரு 20 வயசு 25 வயசு இருக்க பையன் நடந்து வரான். அவன் இப்படி கூன் போட்டு நடந்து வந்தானான், இப்படி வந்தான். பாரதி என்ன சொன்னார்ன்றதை பாரதிதாசன் எழுதுகிறார். கொஞ்ச வயதுடையான் அப்படின்னா கொஞ்சம் வயசு, அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, கொஞ்சுவதற்கான வயசுன்னு கூட வச்சுக்கோங்க. கொஞ்ச வயதுடையான் கூனல் கிழவனை போல அஞ்சி நடந்து வந்தான். கிழவன் மாதிரி இப்படி வரான். கொஞ்ச வயதுடையான் கூனல் கிழவனை போல அஞ்சி நடந்து வந்தான். ஆரடா நீ என்றார் ஐயர். யாரோ ஒரு பையன் தெருவில் நடந்து போறான், இப்படி நடத்துனா, டேய் வா, யார் நீ? பாரதி. ஆரடா நீ என்றார் ஐயர். அவன் அஞ்சலி செய்து நின்றான். அவன் ஏற்கனவே பயந்து போய் நடந்து போறான். இவர் தலப்பா கட்டிட்டு முரட்டுத்தனமாக மீசை வச்சுக்கிட்டு, யாரா நீ வாங்க அப்படின்னோடனே அவன் அஞ்சலி செய்து நின்றான். பாரதி சொன்னானா, இவர் எழுதுறார், நெஞ்சு நிமிர்ந்து நட. இப்படியாட நடப்ப ரோட்ல? என்ன வயசு உனக்கு? நெஞ்சு நிமிர்ந்து நட, உன் நேரில் அந்த சேவலை பார் அப்படின்னு. சேவல் நடக்கிறத பாடுறா. சேவல் என்னைக்காவது குனிஞ்சு நடந்து பார்த்துருக்கியா நீ? நிமிர்ந்து நட. இதான் பார்.